தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேம் மேம். என்ன மித்ரா, என்னாச்சு மேம்? நேத்துல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்னு சொல்லு. ஆனந்தியோட அக்கா கல்யாணத்துக்கு நீங்க ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களா? ஆமா, என்னால வர முடியாத சூழ்நிலை. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன மேம் நீங்க? அங்க ஆனந்தியோட குடும்பம் உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க இங்க வரும்போது கூட அவங்களுக்கு நீங்க தானே எல்லாவுமா இருந்தீங்க. அதெல்லாம் தாண்டி மகேஷ்காக பொண்ணு கேட்க போனீங்க, அன்புக்காக பொண்ணு கேட்க போனீங்க. ஆனந்தி வாழ்க்கையில எல்லாவுமா நீங்க இருந்து இப்போ நீங்க கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்? உனக்கு என்ன திடீர் அக்கறை? நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி கேக்குற? நான் எதையும் மனசுல வச்செல்லாம் கேட்கல மேம். ஒருவேளை ஆனந்திக்கு ஏதோ பிரச்சனை இருந்து அத வெளியே சொல்ல தயங்குறாளோன்னு மகேஷும் அன்பும் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க எதுவும் சொல்லாம தயங்குறீங்களோ என்னவோ, அதான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு நான் கேட்டேன். நீ ஒரு உதவியும் பண்ண வேணாம். ஆனந்தி வாழ்க்கைய ஆனந்தி பாத்துப்பா. நீ அவ வாழ்க்கையில எந்த உபத்திரவமும் பண்ணாம இருந்தா போதும். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன? இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நீங்க அன்பு விஷயமா ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அன்போட அம்மா சொல்ற மாதிரி 3 மாசத்துக்குள்ள அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்க பாரு, நான் ஏற்கனவே அதுக்கு முயற்சி பண்ணி முடியாம போயிடுச்சு. இதுக்கு மேல என்னால அந்த விஷயத்துல தலையிட முடியாது. நீங்க தலையிட்டு தான் ஆகணும் மேம். நீங்க எப்படி தலையிடாம இருக்க முடியும்? நீங்க அன்பு ஆனந்தி கல்யாண விஷயமா பேசிதான் ஆகணும். அதனால நீங்க ஆனந்தியோட ஊருக்கு போய் தான் ஆகணும். உனக்கு என்ன திடீர்னு ஆனந்தி மேல இவ்ளோ கரிசனம்? நான் ஆனந்தி மேல இருக்கிற கரிசனத்தினால எல்லாம் பேசினேன். நான் ஏன் வாழ்க்கைக்காக தான் இதை பேசுறேன். உன் வாழ்க்கைக்கா? ஆமா மேம். ஆனந்தி அன்ப கல்யாணம் பண்ணாதான் நான் மகேஷ கல்யாணம் பண்ண முடியும். எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. மகேஷ் வாழ்க்கையில இவ வர போறாளா? அதுக்காக தான் எங்க அம்மாவும் வந்தாங்க. தில்லை அங்கிளும் பார்வதி ஆண்டியும் என் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. அப்போ அரவிந்த்? அது எங்க அம்மாவோட முடிவு. அது முடிஞ்சு போச்சு. மகேஷ் நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகேஷ் தான் என்னுடைய வாழ்க்கை. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய உண்மையான காதல் தான் எங்க கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. மகேஷ் கிட்டத்தட்ட ஒரு 90% ஓகே சொல்லிட்டான். இன்னும் 10% தான். அந்த 10%ம் ஆனந்திக்கு கல்யாணம் நடந்துட்டா மகேஷ் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்காக தான் ஆனந்திக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அன்புக்கும் ஆனந்திக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி நீங்க பண்ணலனா யார் மூலமா இந்த கல்யாணத்தை பண்ணணுமோ அவங்க மூலமா பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ, இவ்வளவு மாதிரி ஒருத்தி மகேஷோட வாழ்க்கையில வந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆனந்தி, மகேஷ், அன்பு 3 பேர் வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியாய் நிக்குதே. பேச்சே, கோயிலுக்கு போனா அங்க ஒண்ணும் இருக்காது. அங்க போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருந்த வர்ற போறவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு போட முடியாது. அன்னதானம் கெட்டு போகும். எல்லா பொருளும் சரியா எடுத்து வச்சிருக்கியான்னு இங்கேயே பார்த்து தேவையானதை எடுத்து வச்சுக்கோ. எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அம்மா, அப்படியே அந்த உப்பையும் எடுத்து வச்சுக்கலாமா? சாமிக்கு படையல் வைக்கிறதுனால உப்பு ருசியெல்லாம் பார்க்க முடியல. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்டி. ஏய் சௌந்தர்யா, சாமிக்கு படையல் வச்ச போறதே நாம சாப்பிடணும். நானும் சாமிதான். இது எப்பத்துல இருந்து? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு தெரியாதா? அது குழந்தைக்கு, நீ கோட்டான். கரெக்டா சொன்ன ஆனந்தி. சரி பேச்சு, நேரமாச்சு, கிளம்பலாம். கிளம்பலாம். ஐயா வாங்கய்யா. ஏய், எல்லாத்தையும் எடுத்து கிளம்பு. மெதுவா மெதுவா. கிளம்பு. சரி வா போலாம். வாங்கம்மா வாங்க, நேராச்சு. போலாம்.
அவர்தே மாப்பிள்ள. போலாமா? வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி, வணக்கம், வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். வாங்க வாங்க வாங்க. அடேங்க அப்பா, பார்வையிலே ஒருத்தர் ஒருத்தர் முழுங்கிருவாங்க போல இருக்கே. ஏண்டி கோகிலாக்கா என்ன பார்த்து முறைக்குது? சும்மா இருக்க மாட்டியா நீ? கோகிலக்கா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன சம்பந்தி, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது பக்கத்துல ஒரு கோயில்ல வேண்டுதல் இருந்துச்சு, அதை நிறைவேத்துறதுக்காக வந்திருந்தோம். வர்ற வழியில பையன் சொன்னா, நாளை காலையில வீட்டுல நலுங்கு முடிஞ்சு எப்படி ரிசப்ஷனுக்கு மண்டபத்துக்கு தானே வரப்போறோம். அங்க நாங்க நலுங்கு வச்சு நீங்க உங்க வீட்டுல வச்சு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வர்றதுக்கு பதிலா 2 நலுங்கையும் சேர்த்து மண்டபத்திலே நடத்திடலாம்னு பையன் சொன்னா, எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு. அதான் இன்னைக்கே இங்க வந்துட்டோம். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இங்கே தங்கிட்டு நாளை காலையில எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து மண்டபத்துக்கு போவோம். அப்படியே சம்பந்தி, அதுக்கு என்ன பண்ணிடுவோம்? திடீர்னு போய் நிக்க வேணாம், முன்கூட்டியே சொல்லிட்டு போலான்னு தான் சொன்னேன். ஆனா பையன் தான் அவசரப்படுத்திட்டான். தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால பரவாயில்ல சம்பந்தி, வாங்க உள்ள போய் பேசுவோம். ஆமா, நீங்க எல்லாம் இங்கே வெளியில புறப்பட்ட மாதிரி இருக்க. அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, உங்களை மாதிரி தான் கோயில்ல எங்களுக்கு ஒரு நேர்த்திக்கிட்ட இருக்குது, அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படியா சம்பந்தி? அப்ப நல்ல நேரத்துல தான் வந்திருக்கோம். ஆமாமா, நீங்களும் வாங்களேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? நான் இப்பதான் பாக்குறேன். இவங்கெல்லாம் யாரு சம்பந்தி? மாப்பிள்ளைக்கு பக்கத்துல நிக்கிறது என் மூத்த மவன், பேரு வணக்கம். இளங்கோ. வணக்கம். வணக்கம். அவன் பக்கத்துல நிக்கிறது அவன் சம்சாரம். அப்பா, அது என்ன சம்சாரம்? பேர் இல்ல அவளுக்கு. என் ஒய்ஃபு ஷோபா. ஓகே ஷோபா. ஓகே ஓகே. வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். மும்பைக்கு வேலைக்கு போனான். போன இடத்துல இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த ஊருக்காரனாவே மாறிட்டான்.